இல்லை சுக்காரா, நான் தான் உங்கள் நெல்லைவில் பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் பற்றி பேச போகிறோன்னா பிக் பாஸ் சீசன் 9. பிக் பாஸில் கடந்த 2 நாள் நடந்த சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ பிக் பாஸில் என்ன போயிட்டு தெரியுமா? அதாவது இப்போ ரொம்ப பிரபலமான ஒரு பொம்மை டாஸ்க்குன்னு ஒன்று போயிட்டுருக்கு. அந்த பொம்மை டாஸ்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை டாஸ்கில் யாரும் பொம்மை இல்லையோ அவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. அந்த விதத்தில் இப்போ யார் முதலாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கெமி அக்கா இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் நம்ம திவாகர், 3 பேர் இருக்காங்க. அதே நேரம் விஜய் பார்வதிக்கா உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். உங்களெல்லாம் அந்த வந்து எலிமினேட் பண்ணும் டார்கெட் பண்ணனே உங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது காரணம் எதுவுமே நீங்கள் தான். அது வந்து நீங்கள் அதுக்கு இடம் வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சிறப்பாக வந்து விளையாடணும். இந்த சண்டை சச்சரவு கோவத்தெல்லாம் குறைக்கணும். அதுக்கப்புறம் கெமியக்கா போயிடுவாங்க, அது ஒரு விஷயம். இப்போ அதனால் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. நம்ம கமருதீனுக்கும் நம்ம திவாகர் அவர்களுக்கும் சண்டையை பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டை போய்கிட்டு இருக்கு. கமருதீன் வந்து திவாகரை பார்த்து ஏன் உருண்டை ஏன் உருண்டை உருண்டைன்னு ரொம்ப நக்கல் பண்ணி அவரை இது பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. அதனால் எப்போ யார் எலிமினேட் ஆவானே தெரியாது நண்பர்களே, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு பிக் பாஸில். அதே நேரம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஏற்கனவே வந்து பிக் பாஸில் வந்து நந்தினி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர் சார் போயிட்டார் ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிக் பாஸில் வந்து நம்ம திவாகர் வந்து ஒரு முக்கியமான தரமான சம்பவம் செஞ்சிருக்காரு. என்ன தெரியுமா? நம்ம விஜே பார்வதி அக்கா இருக்கலாம், விஜே பார்வதி அக்காவுக்கு தலைவர் அங்கே வந்து இது பண்ணுறாரு. அது என்ன சொல்லுவாங்க, மசாஜ், அவரோட பிசியோதெரபிஸ்ட் இருக்கலாம், அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா திவாகரன் உள்ளே வந்து அதுக்கு அலௌடே கிடையாது. உள்ளே வந்து நம்மளோட ப்ரொஃபஷனலை காமிக்க கூடாதுன்னு சொல்லி பிக் பாஸே சொல்லியிருக்கு. நீங்கள் அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் எலிமினேட் ஆகிட போகிறீங்க. ஆமாம் சொல்லிவிட்டேன். அதனால் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். இனி வரக்கூடிய சீசனில் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பரடி 240 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாமே இருங்க. நன்றி, வணக்கம், அன்பு சொந்தங்களே.